கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 46:10 வாசிக்கலாமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நாமத்தை குறித்து அவருக்கு பயங்கர வைராக்கியம் இருக்கிறது. நானே தேவன், என்னை என்று உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நானே கர்த்தர், என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவன் இல்லை. நிறைய இடங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாருங்களே. நீங்கள் கர்த்தர் சொல்கிறதுனா நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமேன், இதுதான் இங்கே விஷயம். அமர்ந்திருந்து நம்ம ஊழியம் செய்யலாம், இல்லை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், சபை நடத்தி கொண்டிருக்கலாம், ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், பிஸியாக இருப்போம், ஹவுஸ் விசிட் போவோம், ஊழியங்களை செய்வோம், உபவாச ஜெபம் நடத்துவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் அமர்ந்திருந்து அது நடக்குதான்னு யோசிங்க. நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமரணும். நம்ம ஜெபம் பண்ணுறது அமர்வதா நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அமர்வது என்பது தியானிக்க அமர்வது. ஆமேன். நம்ம அவர் சமூகத்தில் உட்காருவது. ஆமேன். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நடக்கலை. நாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, எப்படின்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இருக்குது. என்னென்னா நான் ஜெபம் பண்ணது எனக்கு திருப்தியாக இருக்குது. திருப்தி ஆகாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஜெபம் மட்டும்தான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் திருப்தி ஆகிடக்கூடாது. எவ்வளவு படித்தாலும், வேதத்தை படித்தாலும் திருப்தி ஆகிடக்கூடாது. இது ரெண்டு நம்ம வாழ்க்கையில் திருப்தி அற்றதாக இருந்தால் தேவ சமூகத்தில் அமர்வது நிச்சயம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி எவ்வளவு நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்றீங்க, நீங்கள் உட்காடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, சரிதான். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பார்த்து, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே, நீங்களே தெய்வம், உங்களோடு கூட உறவாடணும் ஆண்டவரே. அப்படி எவ்வளோ நேரம் உட்கார்ந்து அமர்ந்து நீங்கள் அவர் சமூகத்தில் அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வது அப்படின்னா வேதத்தின் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவு கொள்வது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள ஆசைப்படணும். ஆமேன். ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க ஆசைப்படணும். அந்தரங்கத்தில் பிதாவோடு கூட ஒரு பெரிய ஐக்கியம் இருக்குமான வெளியரங்கத்தில் அவர் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அது மட்டுமில்லை, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர் உயர்ந்திருக்கிற தேவன் அப்படின்னா உங்களே என்னை கீழ் விடுகிறவர் அல்ல. அது மட்டுமில்லை, இங்கே வேதத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், பிராக்கெட்ல சேலா. அதே 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், பிராக்கெட்ல சேலா. இது என்னங்க? எல்லா இடத்துலையும் ஒரே வசனத்தை திரும்ப அவர் ஏன் எழுதி வைத்திருக்கணும்? இல்லை, இன்றைக்கி யோசித்து பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் இந்த காரியத்தை குறித்து நாளை தினத்தில் தியானிக்க போகிறோம், சரிங்களா? இவர் தேவன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இவர் தேவன் தான் அப்படிங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வது? இதற்கு முதல் வசனத்தை வாசிங்க, 9. அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமீன். அப்படி வருகை நாட்கள் இப்படி நடக்கும் இல்லைங்க, எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணிடுவார். அவருக்கும் சத்துருக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், அது ஓஞ்சு போயிடும். அப்புறம் அமைதியான 1000 வருட அரசாட்சி. ஆமீன். அந்த யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். ஆமீன். வில்லை ஒடித்து ஈட்டி முறிக்கிறார். ஆமீன். வில்லை ஒடிப்பார், ஈட்டி முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமீன். இது ஆவிக்குரிய ரீதியாக உங்களை நோக்கி வருகிற வில், ஈட்டி, இதெல்லாம் ஒடித்து நிர்மூலமாக்குவார். ரதங்கள், இது நமக்கு ஒரு ரதம் இருக்குது இல்லைங்களா? அதாவது எலியாவின் குகை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் நின்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இது நமக்கான ரதம். ஆனால் நம்மை நோக்கி புறப்பட்டு வருகிற பார்வோன் சேனையைப் போல நம்மை நோக்கி இன்னைக்கும் சத்துருவின் ரதங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்குன்னா அதை கர்த்தர் நெருப்பினால் சுட்டரிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளை, அதனால தான் நீங்கள் அமர்ந்து நான் தேவன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் யுத்தமே இருக்காது. யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, the Lord shall fight for you. ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக அது நடக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னன்னாலும் நீங்கள் தெய்வ சமூகம் அமர்ந்து நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்கள் கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் உங்கள் சமூகம் அமர உங்கள் முகத்தை தேட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அது கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all.